அனைவருக்கும் வணக்கம். 7/1/2025 அன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக நம்ம பார்க்க உள்ளது RBI ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் தொழிலாளர்களுக்கு அதிக வேலைவாய்ப்புகளை வழங்கும் மாநிலமாக தமிழகம் விளங்குவதாக தெரிவித்துள்ளது. மேலும் 2023 முதல் 2024 வரை 39,699 சிறு குறு தொழில்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் 4,81,807 தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்புகளும் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. அடுத்ததாக நம்ம பார்க்க உள்ளது மகளிர் உரிமை திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக தமிழகத்தில் 1.15 கோடி மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. தமிழக மகளிருக்கு பொருளாதார ரீதியாக அதிகாரமளிப்பதற்காக இந்த திட்டமானது உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலமாக பெண்களின் நிலை உயர்ந்துள்ளதாகவும் வறுமையானது குறைந்துள்ளதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அடுத்ததாக நம்ம பார்க்க உள்ளது மகளிர் விடியல் பயண திட்டம். பணிபுரியும் பெண்கள் இலவசமாக பேருந்துகளில் பயணிப்பதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இந்த மகளிர் விடியல் பயண திட்டம் என்பது. இந்த திட்டத்தில் 2021 32 லட்சமாக இருந்த பெண்களின் பயண எண்ணிக்கை தற்போது 57 லட்சமாக அதிகரித்துள்ளது. மேலும் இந்த திட்டத்தின் வழியாக மாதம் ரூபாய் 888 சேமிக்கப்படுவதாக மாநில திட்டக்குழு நடத்திய ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக நம்ம பார்க்க உள்ளது கலைஞரின் கனவு இல்ல திட்டம். கிராமப்புற மக்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரும் திட்டம் தான் இந்த கலைஞரின் கனவு இல்ல திட்டம் என்பது. இந்த திட்டமானது 2024-25 தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தில் அடுத்த 6 ஆண்டுகளில் தலா ரூபாய் 3.5 லட்சம் மதிப்பீட்டில் கிராமப்புறங்களில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தருவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 2010 உருவாக்கப்பட்ட கலைஞர் வீடு கட்டும் திட்டத்தில் ரூபாய் 60,000 நிர்ணயிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக நம்ம பார்க்க உள்ளது முதல்வரின் தாயுமானவர் திட்டம். தமிழக அரசின் வறுமை ஒழிப்பு திட்டம் தான் இந்த முதல்வரின் தாயுமானவர் திட்டம் என்பது. இந்த திட்டத்தில் 5 லட்சம் வறிய குடும்பங்களை மேம்படுத்துவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வறுமையை ஒழிப்பதற்காக மருத்துவம், வீட்டு வசதி, கல்வி வாய்ப்புகளை ஒருங்கிணைந்து வழங்க இந்த திட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் ஆதரவற்ற தனிநபர்கள், முதியவர்கள், ஆதரவற்ற குழந்தைகள், ஒற்றை பெற்றோர் கொண்ட குடும்பங்கள், மாற்றுத்திறன் கொண்டவர்கள், மன வளர்ச்சி குறைபாடு கொண்டவர்கள் போன்றவர்களுக்கு தனி கவனம் செலுத்தப்படுகிறது. 2019-2021 ஆண்டிற்கான 5ஆம் கட்ட தேசிய குடும்ப நல ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் மத்திய அரசின் நிதி ஆயோக் வெளியிட்ட அறிக்கையில் தமிழகத்தின் மக்கள் தொகையில் பன்முக வறுமை குறியீடுகளின் கீழ் 2.2% மக்கள் ஏழைகளாக உள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தேசிய சராசரியான 14.96% விட மிக குறைவாக உள்ளது. அடுத்ததாக நம்ம பார்க்க உள்ளது பிரதமர் மோடி அவர்கள் பல்வேறு ரயில் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியுள்ளார். அதன் அடிப்படையில் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் ரயில்வே கோட்டம் ஒன்றை ஏற்படுத்த உள்ளனர். மேலும் தெலுங்கானாவில் சர்வப்பள்ளி ரயில்வே முனையம் ஒன்று ஏற்படுத்தப்பட உள்ளது. அடுத்ததாக கிழக்கு கடற்கரை ரயில்வே மண்டலத்தின் கீழ் ஒடிசா மாநிலத்தில் உள்ள ராயகாதா ரயில்வே கோட்டத்துக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டவும் உள்ளார். அடுத்ததாக நம்ம பார்க்க உள்ளது உலகின் மிகப்பெரிய அணையை பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே சீனாவானது ரூபாய் 11 லட்சம் கோடி செலவில் கட்டப்பட உள்ளது. அதாவது இந்த மிகப்பெரிய அணையானது திபெத் என்னும் பகுதியில் அமைய உள்ளது. அடுத்ததாக நம்ம பார்க்க உள்ளது தமிழகத்தில் 6.36 கோடி வாக்காளர்கள் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் அதிக வாக்காளர்கள் கொண்ட பகுதியாக சோழிங்கநல்லூர் 6,90,958 வாக்காளர்களை கொண்டுள்ளது. குறைந்த வாக்காளர்களை கொண்ட பகுதியாக நாகப்பட்டினத்தில் உள்ள கீழ்வேலூர் பகுதி உள்ளது. இதில் 1,76,505 வாக்காளர்கள் உள்ளனர். நன்றி.